உலகமெங்கும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தன்மையுடன் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பல விதமாக இருந்தாலும் இவற்றில் பொதுவாக அமைவது கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் கேரல்ஸ் பவனிதான். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நேற்று கேரல்ஸ் ஆனது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் வகையிலான பாடல்கள் பாடி வீடு வீடாக சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். ஆனால் தமிழகத்தில் மிகவும் பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக தூத்துக்குடியில் நேற்று கேரல்ஸ் நடைபெற்றது. வெளிநாடுகளில் நடைபெறும் கார்வனில் கொண்டாட்டம் போல கோலாகலமாக இந்த கேரல்ஸ் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு கருத்துக்களை தாங்கியபடி விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட 9 வாகனங்கள் இந்த கேரல்ஸ் அணிவகுப்பை சிறப்பாக்கின. மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கேரல்ஸ் பவனியில் கலந்து கொண்டனர். அவர்களை மகிழ்விக்கும் வகையில் அதிரவைக்கும் டிஜே இசையுடன் கோலாகலமாக இந்த கேரல்ஸ் பவனி நடைபெற்றது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா, தேவதூதர்கள், பேட்மேன் மற்றும் அவெஞ்சர்ஸ், மிக்கி மவுஸ், ஜோக்கர் மற்றும் பலவித முகமூடிகளை அணிந்து வித்தியாசமான காஸ்டியூம்களில் பலரும் கலந்து கொண்டனர். இதனால் இந்த கேரல்ஸ் பவனி கார்பனில் நிகழ்ச்சி போல காட்சியளித்தது. இந்த பிரம்மாண்ட கேரல்ஸ் பவனியால் தூத்துக்குடி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது.